காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளோ குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்போ நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. ஆனா நம்ம மக்கள் அமைச்சு கொடுத்த நம்ம அரச குறைகள் மட்டும் டிசைனா மாடல் மாடலா குறைகள் மட்டும் சொல்லுவாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் அந்த பார்ட்டி ஃபண்ட், அந்த கட்சி நிதின்ற பேர்ல அடிக்கிற கொள்ளையெல்லாம் இந்த தீய சக்தியா இருக்கட்டும், தீந்து போன சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் மாறி மாறி இதே தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இதுல ஒரு ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில் பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க? அப்படி என்ன நம்ம இப்போ சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றம் உள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். இது எப்படி இருக்கு தெரியுமா? எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. ஐயோ, ஏன் கேட்குறீங்க? இவங்களோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. சென்னையில் ஒரு பாலம் கட்டுறதுக்காக நார்மலாக ஆகிற செலவை விட அதிக செலவில், கிட்டத்தட்ட டபுள் மடங்கு செலவில் ஒரு டெண்டர் ஒன்று விட்டுருக்குறாங்க. அதையெல்லாம் தோண்டி எடுத்து அதெல்லாம் இப்போது கண்டுபிடிச்சி கேன்சல் பண்ணியிருக்கிறோம். இன்னும் எத்தனை கோடி ஊழல், எத்தனை லட்சம் கூடல் தோண்ட தோண்ட வருமோ எங்களுக்கே தெரில. ஒவ்வொரு முகமுடியாக கிழியுது. ஐயோ, இந்த விஜய் ஒவ்வொரு கதையாக எடுத்து வெளியில் விட்டுருவான் போலேன்ட்டு திரும்புகிற பக்கம்லாம் கதறல் கதறல் கதறல். காதலேருந்து ரத்தம் வராத குறை. ஆமாம், இப்படி ஊழல் ஊறி போனவங்க இப்படி தான் இருப்பாங்க. இந்த 50-55 நாட்களில் அங்கே செஞ்ச சில விஷயங்கள்லாம் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்கே ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மின்சாரத்துறையில் இதுக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்த அந்த பதவி உயர்வை